நெருங்கிய உறவுகளில் கல்யாணம் பண்ணக்கூடாது. இதில் வந்து கன்சாங்குனஸ் மேரேஜ் அப்படின்னு இதை சொல்லுவோம். நெருங்கிய உறவில் திருமணம்னு கிரேட் 1 செகண்ட் டிகிரி 3rd டிகிரின்னு எல்லாம் போகும். இப்போ அக்கா மகளை கல்யாணம் பண்ணுறோம், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டிகிரியில் வரும். ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாக இருப்பாங்க. இது என்ன ஆகும்னா அந்த குடும்பங்களில் வந்து சில நோய்கள் மறைமுகமாக வந்துகிட்டு இருக்கும், வெளிப்படாமல் இருக்கும். டக்குன்னு இவங்க ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ல கல்யாணம் பண்ணும்போது அந்த நோய் வெளிப்பட்டுரும். நமக்கு வந்து ஜெனட்டிக் பூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 800 கோடி மக்கள் இருக்காங்க. நீங்க 800 கோடி மக்கள்ல யாருமே ஆளே இல்லாத மாதிரி அக்கா மகளை கல்யாணம் பண்றேன், மாமா மகளை கல்யாணம் பண்றேன் அப்படின்னு அத்தை அப்படின்னு போய் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. பொதுவா இதுல வந்து பிரச்சனைகளை மாட்டினவங்க ரொம்ப மனம் நொந்து போயிடுவாங்க. ஏன்னா 4-5 முறை கர்ப்பமாகியும் அபார்ட் ஆகிட்டு இருக்கும், குழந்தைகள் வந்து அப்நார்மலா இருக்கும். அதுல பல பேர் அப்படி இல்லாம இருக்காங்க. எல்லாருக்கும் அப்படி ஆயிருமா? இல்லை. ஆனா அப்படி வரும்போது அவங்க ரொம்ப மனம் துயர விட்டுருவாங்க. ஏன்னா எத்தனை குழந்தை பெற்றாலும் அந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அதனால நெருங்கிய உறவுல இல்லாம வேற வேற இனக்குழுக்கள்ல இருந்து திருமணம் பண்ணும்போது இன்னும் குழந்தைகள் புத்திசாலியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.